கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அவருடைய வல்லமையை நாம் நினைத்து கொண்டால் நாம் எந்த எதிரியையும் பெரிதாக நினைக்க கூடாது. அதாவது நம் எதிரி பெரியவன் என்பதை விட கர்த்தரிடம் நாம் ஜெபிக்கும் போது கூட நம் பிரச்சனைகளையோ நம் எதிரியையோ பெரியவன் என்றோ பெரிய பிரச்சனை என்றோ கர்த்தரிடம் சொல்லக்கூடாது. கர்த்தாவே நீர் பெரியவர், என்னுடைய பிரச்சனை சிறியது, இதை நீர் தீர்த்து போடும் என்றே நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 20ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது மிகப்பெரிய கூட்டம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்ய போகும்போது ஆசாரியர் வந்து யுத்த புருஷர்களிடத்தில் பேச வேண்டும். நீங்கள் அதிகமான பேர்களை கண்டு எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் என்று ஆசாரியர் வந்து அவர்களை ஆசீர்வதித்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே போல இன்றும் கூட நம் வாழ்க்கையில் வருகிற எந்தவித காரியங்களா இருந்தாலும், அது மிக பெரியதா இருந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக அவர் யுத்தம் செய்வார், நம்மை காத்தருளுவார். தாவீது ராஜா சிறுவனாய் இருந்தார், இளைஞனாய் இருந்தார். அதாவது ஒரு 17 வயது அவ்வளவுதான் இருக்கும். கோலியாத்தோ மிகப்பெரிய படை வீரனாய் இருந்தான். அவன் ராட்சச பிறவியாய் இருந்தான். அவன் 12 அடி உயரமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தான். மிக பலசாலி, யுத்த கலைகளை கற்றவன், யுத்த புருஷன். அப்படிப்பட்ட ராட்சசனை சிறிய கூழாங்கல்லை வைத்து, கத்தி கூட அப்பொழுது தாவீதையாவுக்கு பிடிக்க தெரியாது. அந்த வாளை எடுத்து உருவி சண்டை போடும் அளவுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா எந்த யுத்தமும் தெரியாது. அந்த யுத்தத்திற்குரிய அந்த ஆடைகளை, அந்த சர்வாயுத வர்க்கங்களை போட்டுக்கொள்ள கூட ஐயாவுக்கு தெரியாது. அது போட்டுக்கொண்டு நடக்க கூட அவரால் முடியவில்லை. இது என்ன கையில் பாரமா, காலை இழுக்கிறது, கையை தலை பாரமா இருக்கிறது, உடல் எல்லாம் வலிக்கிறது என்று அதை போட்டுக்கொண்டு கூட அவரால் நடக்க முடியவில்லை. அவருடைய சரீர பலன் அவ்வளவுதான். ஆனால் ஆவிக்குரிய பலன் எவ்வளவு பெரிய பலன்! அவர் ஒரு கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டு, ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த கோலியாத்தை அடிக்க துணிந்து போகிறார் என்றால் அவருடைய இருதயத்தில் இருந்த ஒரு எண்ணம், கர்த்தருடைய ஆவியானவரே காரணம். ஏனென்றால் அந்த கூழாங்கல் நெற்றியில் போய் குறிப்பட அடித்தார். அது குறி தவறாமல் போய் கோலியாத்தின் நெற்றியில் பட்டு அவன் முகங்குப்புற விழுந்தான். அவன் ராட்சசன், அவனை வாளால் அடிக்க முடியாது, அவனால் பெரிய யுத்தம் செய்ய முடியாது. ஆனால் ஒரு கூழாங்கல்லை வைத்து அடித்து முடித்து விட்டார். அங்கு நடந்தது என்ன? கர்த்தருடைய ஆவியானவரே அங்கு செயல்பட்டார். இதற்கு காரணம் பயப்படாமல் இருந்த தாவீதையாவை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். பயந்து கொண்டிருந்த மற்ற இஸ்ரவேலின் சேனைகள் பயந்து பின்தங்கிதான் இருந்தார்கள். தைரியமாய் நின்ற தாவீதையாவினால் தான் கோலியாத் கொல்லப்பட்டான். ஒரு சேனையே பயந்து நின்றது. இஸ்ரவேலின் சேனையே பெலிஸ்தனாகிய ஒரு மனிதனாகிய கோலியாத்துக்கு பயந்து நின்றது. ஆனால் சிறியவனான அந்த சர்வாயுத வர்க்கத்தை கூட போட தெரியாத, பழக்கம் இல்லாத, அதை சுமக்க முடியாத ஒரு வாலிபனான தாவீது அதை செய்து முடித்தார். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம்! இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம் எதிரியின் பலத்தை, உலக பிரகாரமான பலத்தை பார்க்க கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது, பரிசுத்த தேவன் நம்மோடு இருக்கும்போது எந்த மனிதனும் சிறியவனே. நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சிறியதே. அவரை விட பெரியதா? எந்த மனிதன் பெரியவன்? கர்த்தரை விட பெரிய மனிதன் யார்? கர்த்தரை விட பெரிய எதிரி யார் நமக்கு? கர்த்தரை எதிர்க்கும் வல்லமை அவனுக்கு உண்டா? அவனால் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது கர்த்தரை விட பெரியவன் உலகத்தில் எவனும் கிடையாது, எந்த உலகத்திலும் கிடையாது. இந்த உலகமும் அண்ட சராசரமும் அவரால் படைக்கப்பட்டது. அவரே நம்மோடு இருக்கும்போது வேறு எவனுக்கு பயப்பட வேண்டும்? நம் எதிரியை குறித்து அஞ்சக்கூடாது, அவன் பலத்தை குறித்து அஞ்சக்கூடாது என்பதையே இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான பலத்தை பார்க்க கூடாது. என் சரீரத்தில் இவ்வளவுதானே, சிறிய அளவு பலம் உள்ளதாயிற்றே, நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன் என்று நினைக்க கூடாது.
தேவ பலன் நமக்கு கொடுக்கப்படும். பரலோகத்திலிருந்து வருகிற பலன் நமக்கு கொடுக்கப்படும். நாம் நீதியின் பாதையில் நடந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருந்தால் நீ கர்த்தருடைய பலன் நமக்கு கொடுக்கப்படும். அவர் பலன் கொடுக்கப்படும். அவருடைய ஆவியான நமக்குள் இருப்பார். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் போது எப்பேற்பட்ட எதிரியும் நம்மை விட சிறியவனாகி விடுவான். நாமே கர்த்தருடைய ஆவியின் பலத்தினால் அதிக பலம் உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் வல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அவருடைய வல்லமையை நாம் நினைத்து கொண்டால் நாம் எந்த எதிரியையும் பெரிதாக நினைக்க கூடாது. அதாவது நம் எதிரி பெரியவன் என்பதை விட கர்த்தரிடம் நாம் ஜெபிக்கும் போது கூட நம் பிரச்சனைகளையோ நம் எதிரியையோ பெரியவன் என்றோ பெரிய பிரச்சனை என்றோ கர்த்தரிடம் சொல்லக்கூடாது. கர்த்தாவே நீர் பெரியவர், என்னுடைய பிரச்சனை சிறியது, இதை நீர் தீர்த்து போடும் என்றே நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்படும் போது அங்க இருக்கிற ராட்சசர்களோடு அந்நியர்களோடு யுத்தம் செய்ய புறப்படும் போது ஒரு மனிதன் வீடை கட்டி இன்னும் பிரதிஷ்டை பண்ணப்படாது இருக்க, அந்த வீட்டிற்குள் இன்னும் குடி போகாமல் இருக்கும் போது அப்படிப்பட்ட மனிதனை கர்த்தர் அவனை யுத்தத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். திருப்பி அனுப்பிவிட சொல்லுகிறார். அவன் யுத்தத்திற்கு சென்று இறந்து விட்டால் அவன் கட்டிய வீட்டில் வேறொருவன் வந்து வாழ வேண்டி இருக்கும். இவன் ஆசைப்பட்டு கட்டிய அந்த வீடு அவன் குடியிருக்க முடியாமல் போகும். அதனால் நீ அவனை திருப்பி அனுப்பிவிடு, யுத்தத்திற்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே போல ஒருவன் திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை இன்னும் புசிக்காமல் இருக்கும் போது அவன் யுத்தத்திற்கு வந்தால் அவனையும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும். அவன் நட்ட திராட்சை செடியின் பலனை அவன் புசிக்காமல் பிறர் புசிக்க நேரிடும். அதனால் அவனுக்கு ஏதாவது இறந்து விட்டால் இப்படி நேரிடலாம். அதனால் அவனையும் திருப்பி அனுப்பிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ஒருவன் ஒரு பெண்ணை நியமிக்கப்பட்டிருக்கிறான், நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ற நிலையில் இருந்தால் அவனையும் திருப்பி அனுப்பிவிடு. அவன் யுத்தத்தில் இறந்து விட்டால் அந்த பெண்ணை வேறொருவர் மணக்க நேரிடும். அதனால் அப்படிப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கும் பட்சத்தில் அவன் யுத்தத்திற்கு வர வேண்டாம், அவனை திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தர் நீதியை வெளிப்படுத்துகிறார். அவர் இருதயம் எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார், எப்படிப்பட்ட நீதியை அவர் செலுத்துகிறார், அவர் அன்பு எப்படிப்பட்டது. ஐயோ, அவருடைய நீதியை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நாம் அவரை புரிந்து வைத்திருக்கிறோமா? அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறோமா? அவருடைய நீதி நியாயங்களை புரிந்து கொள்கிறோமா? வாய்க்கு வந்தபடி நாம் கர்த்தரை பேசுகிறோம். நல்லவர்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், நான் மிகவும் நல்லவன், நான் கஷ்டப்படுகிறேன், மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். இதுவே பொறாமை குணம் அல்லவா? இதுவே கெட்ட குணம் அல்லவா? இப்படிப்பட்ட குணம் நம்மிடத்தில் இருக்கிறதே, நம்மை நல்லவன் என்று நாமே சொல்லலாமா? நினைத்து கொள்ளலாமா? தவறல்லவா? இது பெருமை அல்லவா? இப்படிப்பட்ட எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு நம்மை நாமே உயர்த்துவது மிக மிக தவறு. நம்மை நாம் தாழ்த்துவோம். நமக்கு எது தேவை என்றாலும் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக் கொள்வோம். நாம் தவறு செய்யக்கூடாது, எப்பொழுதும் தவறு செய்யக்கூடாது. இதை குறித்து நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல யுத்தத்திற்கு புறப்படுகிற மனிதர்களை யாராவது பயங்காலியாய் இருந்தால், பயம் உடையவர்களாய், எதற்கடுத்தாலும் பயப்படுகிற குணம் உள்ளவர்களாய் இருந்தால் அப்படிப்பட்டவர்களை சேனை தலைவன் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் கர்த்தர். ஏனென்றால் அப்படிப்பட்ட மனிதன் மற்றவர்களையும் மனமடிவை உண்டாக்குவான். யுத்தத்திற்கு போகும்போது ஐயோ இப்படி ஆகிவிடும் அப்படி ஆகிவிடுமோ என்று எதையாவது பேசிக்கொண்டு மற்ற வீரர்களுக்கும் மனமடிவை உண்டு பண்ணுவான். அதனால் அப்படிப்பட்ட பயங்காலியை வைத்துக் கொள்ளக்கூடாது, சேனையில் இருக்கக்கூடாது, அவனை திருப்பி அனுப்பிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தம் செய்வதற்கு இஸ்ரவேலர்கள் சென்றால் முதலில் அவர்கள் சமாதானம் கூற வேண்டும் அந்த தேசத்திற்கு என்று சொல்லுகிறார். நீங்கள் சமாதானத்தை முதலில் அவர்களிடம் சொல்ல வேண்டும். உங்கள் சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு பகுதி கட்டுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வந்து இவ்வளவு பணம் உங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் தேசத்திற்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று பணம் கொடுப்பார்கள். இப்படியாக பகுதி கட்டுகிறவர்கள் ஆவார்கள். யுத்தம் செய்யக்கூடாது. அவர்கள் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களிடம் யுத்தம் செய்யக்கூடாது. நீங்கள்
சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களோடு யுத்தம் செய்து அவர்களை நீங்கள் ஜெயிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அவர்களை ஒப்புக் கொடுப்பார். அப்பொழுது அங்கிருக்கிற ஆண்களை எல்லாம் கொன்றுவிட்டு அங்கிருக்கிற மிருக ஜீவன்கள், பெண்கள், குழந்தைகள், அங்கிருக்கிற பொன் பொருள் எல்லாவற்றையும் நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளலாம். நீங்கள் வந்து அங்கிருக்கிற தீமையை அகற்றி போட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படியாக நீதி நியாயங்களை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு போதித்திருக்கிறார். அங்கு 6 விதமான இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் சென்ற பின்பு 6 விதமான ஜாதிகள் அங்கு உண்டு. அந்த ஜாதியாரிடத்தில் நீங்கள் யுத்தம் செய்ய போனால் அங்குள்ள சுவாசம் உள்ள எந்த ஜீவனையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அந்த 6 விதமான ஜாதிகளை எல்லா விதத்திலும் கொன்றுவிட வேண்டும். உயிருள்ள எல்லா மிருகங்கள், குழந்தைகள், பெண்கள் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய பாவம் அப்படிப்பட்டது. அவர்களை கொன்று போட வேண்டும். அவர்கள் தேவர்களை சேவிக்க கூடாது. அவர்கள் செய்கிற எந்த அக்கிரமத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் கடைபிடிக்க கூடாது. அவர்களுடைய திருவிழாக்களை கொண்டாடக்கூடாது. அவர்களுடைய செய்திகளை பார்த்து நீங்கள் எதையும் கற்றுக்கொண்டு அப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பொல்லாத ஆவிகளை வழிபடுகிறவர்களாக இருந்தார்கள். பொல்லாத ஆவிகள், தீய ஆவிகளை வணங்குதல், பொல்லாத தீமைகளை செய்தல் போன்ற காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட 6 ஜாதியினை கர்த்தர் அருவருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கொன்று போட்டு அவர்கள் பழக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள், அவர்களை ஒதுக்கி விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதன்படி நீங்கள் இஸ்ரவேலர்கள் செய்யும் போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக, நீங்கள் ஒரு தேசத்திற்கு சென்று அங்கு யுத்தம் செய்ய போகும்போது நீங்கள் அங்கிருக்கிற தேசத்தின் வெளியே அங்கிருக்கிற கனி மரங்களை நல்ல கனி தரும், சாப்பிடக்கூடிய கனி தரக்கூடிய மரங்களை வெட்டி போடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மரங்களுக்கும் கூட கர்த்தர் சில கட்டளைகளை கொடுக்கிறார். மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டக்கூடாது. புசிப்புக்கு ஏற்ற கனி தராத மரங்கள் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அவைகளை நீங்கள் அழிக்கலாம். மற்ற மரங்களை, கனி தரக்கூடிய, சாப்பிடும் கனி தரக்கூடிய மரங்களை நீங்கள் வெட்ட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் அந்த தேசத்தை ஜெயித்து அங்கு போய் குடியிருக்கும் போது அந்த கனி மரங்களில் இருந்து கனிகளை பறித்து புசிக்கலாம். அதனால் அப்படிப்பட்ட மரங்களை வெட்டக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக இஸ்ரவேலருக்கு நன்மையான காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த வேத பகுதிகளை எல்லாம் நாம் தியானிக்கும் போது நற்காரியங்கள் எது, தீமை எது, கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது, நாம் எப்படி நீதியாய் வாழ்வது போன்ற காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் கற்றுக்கொண்டு நம் குடும்பத்தாருக்கும், நம் பிள்ளைகளுக்கும், நம் தலைமுறைகளுக்கும் நாம் போதிக்கலாம். அதனால் தயவு செய்ய வேத புத்தகத்தை வாசித்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தேவையான எல்லா காரியங்களும் வேதாகமத்தில் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற எங்கும் போய் கற்க முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் பாவம் செய்தால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தரிடத்தில் நாம் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. உன் கையில் அந்த புத்தகம் இருக்கிறதே என்று கர்த்தர் கேட்பார். நீ ஏன் படிக்கவில்லை என்று கேட்பார். யாரால் பதில் சொல்ல முடியும்? அதனால் தயவு செய்து வாய்ப்பு இருக்கும் போதே, நாம் உயிரோடு இருக்கும் வரை அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே இன்றைய வேதத்தை எடுத்து தியானிப்போம். வேத வசனங்களை கற்றுக்கொள்வோம். அதனால் நீதி நியாயங்களை அறிந்து வாழ்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மை அங்கு கொண்டு போய் சேர்க்கும். உபாகமம் 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் எப்படி தங்கள் தேசத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும், தங்கள் ஜனத்தாரிடத்தில் நீதி நியாயங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் போதித்திருக்கிறார். அதன்படி ஒரு மனிதன் கொல்லப்பட்டு தெருவில் கிடக்கிறார். இஸ்ரவேலில் ஒரு மனிதன். அப்படிப்பட்ட நிலையில் அவன் இறந்து போய்விட்டார்.
அவனுடைய நிலையிலிருந்து அந்த மனிதனை கொன்றவன் யார் என்று தெரியாது, யாரும் பார்க்கவில்லை, யார் என்று தெரியவில்லை என்றால் அங்கிருக்கிற ஆசாரியர்களும் நியாயாதிபதிகள் மூப்பர்கள் இவர்கள் வந்து பார்க்கிறார்கள். இறந்தவனுடைய உடல் கிடக்கிறது. இப்பொழுது அவர்கள் இங்கு ஒரு இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, இதற்குரிய ஒரு நியாய தீர்ப்பை அவர்கள் வழங்க வேண்டும். ஆனால் கொன்றவன் யார் என்று தெரியவில்லை. இப்பொழுது இதை அப்படியே விட்டுவிட்டால் அந்த தேசத்தில் இஸ்ரவேலர் மத்தியில் குற்றமற்ற இரத்தத்திற்கான பழி தங்கி இருக்கும். இறந்தவனின் ஆத்துமாவுக்கு சரியான நியாய தீர்ப்பு அவர்கள் கொடுக்க வேண்டும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாத பொழுது, யாரும் பார்க்கவில்லை, இந்த உயிர் போயிருக்கிறது, இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இறந்தவனின் உடல் கிடக்கிற இடத்திலிருந்து சுற்றிலும் இருக்கிற பட்டணத்தின் தூரத்தை அளக்க வேண்டும். அங்கிருக்கிற 3 பட்டணங்களின் தூரத்தை அளக்க வேண்டும். அதில் எந்த பட்டணம் அதிக பக்கத்தில் இருக்கிறதோ, மிக அருகில் இருக்கிறதோ, அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் சேர்ந்து வர வேண்டும். அந்த மூப்பர்கள் வந்து ஒரு பயன்படுத்தப்படாத கிடாரியை, அதாவது பசு மாட்டை, பயன்படுத்தப்படாத, எந்த வேலைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு பசு மாட்டை பிடிக்க வேண்டும். அந்த கிடாரியை எடுத்து ஒரு எந்த விளைச்சலும் இல்லாத ஒரு நிலம், மேட்டு நிலம், எந்த பயிரும் செய்ய முடியாத ஒரு வனாந்தரமான ஒரு நிலம், புறம்போக்கு நிலம் என்று சொல்வார்கள், பயன்படுத்தப்படாத நிலம், அப்படிப்பட்ட நிலத்தில் கொண்டு போய் அந்த கிடாரியை கொன்று அந்த இடத்தில் அதை கொன்று போட வேண்டும். எப்படி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது, அந்த இறந்தவனின் உடலில் அந்த பிணத்தில் இருந்து அருகில் இருக்கிற அந்த மூப்பர்கள், அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லோரும் வந்து தங்கள் கைகளை அந்த கிடாரியின் மேல் கழுவ வேண்டும். அப்படி கழுவி அதன் பின்பு அது பலி கொடுக்கப்பட வேண்டும். இப்படி செய்யப்படும் பொழுது அந்த தேசத்தின், அந்த இடத்தில் உள்ள இஸ்ரவேலரின் மத்தியில் குற்றமற்ற இரத்தம் சிந்தின அந்த பாவம் அவர்களை விட்டு போகும். அவர்கள் தங்கள் மூப்பர்கள் தங்கள் கைகளை கழுவி, இந்த பாவத்திற்கு நாங்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் இந்த கொலையை செய்யவில்லை என்று அந்த மூப்பர்கள் சொல்ல வேண்டும். கைகளை கழுவி சொல்ல வேண்டும், நாங்கள் இந்த கொலையை செய்யவில்லை என்று சொல்லி கைகளை கழுவி விட்டு அந்த கிடாரியை பலி கொடுக்க வேண்டும். இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலின் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். இப்படி செய்யப்படும் பொழுது அங்கு ஆசாரியர்களும் அங்கிருக்க வேண்டும். அந்த பட்டணத்தில் ஆசாரியர்களும் அங்கிருக்க வேண்டும். எந்தவித வழக்காக இருந்தாலும் ஆசாரியர்களுக்குட்பட்டே நியாயந்திருக்கப்பட வேண்டும். ஆசாரியர்களின் தலைமையில் அது நியாயந்திருக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையா இருக்கிறது. இதை இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றால், நம் குடும்பங்களில் எந்த காரியத்தை செய்தாலும், அது நன்மையாய் இருந்தாலும், கஷ்டமான காரியங்களாய் இருந்தாலும், எதுவாய் இருந்தாலும், நம்மளுடைய போதகர், சபையின் போதகர், அவருடைய தலைமையில், அவருடைய ஆலோசனையின் பேரில், அவர்கள் சொல்லுகிற முறைமையின்படி நாம் செய்ய வேண்டும். அவர்களுடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அவர்களுடைய தலைமையில் நம் வீட்டின் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது அவசியமாய் இருக்கிறது. அந்த போதக பணியில் இருக்கிறவர்களும் அவர்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து தங்கள் சபை உறுப்பினர்களை கவனிக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பங்களில் தலையிட்டு அவர்களை வழி நடத்துவதும் போதகர்களின் பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அவர்கள் கவனித்து நடக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய நீதி நியாயமா இருக்கிறது. ஆசாரியர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டவர்கள் இந்த காலத்தில் போதகருக்கு அந்த நியமங்கள் பொருந்தும். போதகர்களாய், சபை போதகர்களாய், சபை தலைவர்களாய் இருப்பவர்களுக்கு பொருந்தும். அவர்களை இந்த காரியங்களை செய்ய வேண்டும். இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்து ஒரு தேசத்தை வென்று அங்கிருக்கிற பெண்களை கொண்டு வந்து சிறையில் வைக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால்,
அங்கிருக்கிற பெண்ணை, அந்த சிறையில் வைக்கப்பட்ட பெண்ணை பார்த்து ஒருவர் மனிதனுக்கு பிடித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைத்தார். அந்த பெண்ணை தன் வீட்டில் கொண்டு வந்து வைத்திருந்து 1 மாதம் வரைக்கும் வைத்திருந்து தன் பெற்றோர்களுக்காக அந்த பெண் துக்கம் கொண்டாடும்படியாக 1 மாதம் வைத்திருந்து அதன் பின்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்படியாக அந்த பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அதற்கு பின்பாக, திருமணத்திற்கு பின்பாக அந்த பெண்ணை அனுப்பிவிட வேண்டும் என்றால் அவள் அடிமையாக விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது. அவர்களை அனுப்பிவிட விருப்பமாய் இருந்தால் எந்த பணமும் எந்த பொருளும் பெற்றுக்கொள்ளாமல் அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இது நாள் வரை அவர்கள் அந்த பெண்ணை வைத்து வாழ்ந்ததற்காக அந்த பெண்ணிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாது. அனுப்பிவிட, அந்த பெண்ணின் மேல் விருப்பம் இல்லை என்றால் அனுப்பிவிட்டு விட வேண்டும் என்று, இப்படியாக இஸ்ரவேலில் நீதியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இது அந்த காலத்தில் நடந்திருக்கிற நடைமுறை. ஒரு மனிதனுக்கு 2 மனைவி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஒரு மனைவியை அந்த மனிதன் விரும்புகிறவனாகவும் இன்னொரு மனைவியை விரும்பாதவனாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது தான் விரும்பாத மனைவியின் இடத்தில் ஒரு பிள்ளை பெற்று விரும்பிய மனைவியினிடத்திலும் பிள்ளை பெற்றுக் கொண்டார். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னால் வெறுக்கப்பட்ட மனைவியினிடத்தில் பிறந்தவன் மூத்தவனாக இருந்தால் அந்த மூத்த மகனுக்கே, முதல் மகனுக்கே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க வேண்டும். எவ்வளவுதான் தான் நேசித்த மனைவியினிடத்தில் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க நினைத்தாலும் அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் தகப்பனுக்கு முதல் பிள்ளை எதுவோ அதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? இந்த முதற் பிள்ளைக்கு என்று 2 பங்கு கொடுப்பார்கள். அடுத்ததாக, ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். அவன் வாலிபனாய் இருக்கிறான். அவன் துஷ்ட மனிதனாய் இருக்கிறான். பெருந்தினிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்றால், பெருந்தினிக்காரன் குடியன், அதாவது சுகபோகமாக வாழ்வதும் பாவம் செய்வதும் பெற்றோர்களுக்கு அடங்காதவனுமாக இருந்தால், மிகப்பெரிய தீங்கான காரியங்களை செய்து வருகிறான் என்றால், அந்த பெற்றோர்கள் அந்த மகனை பாதுகாக்க நினைக்காமல் அவனை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த மனிதன் துஷ்டனாய் இருப்பதினால் அவனால் மற்றவர்களுக்கும் தீங்கு நேராதபடிக்கு அந்த பெற்றோர்களின் பேச்சை அவன் கேட்டு திருந்தாத பட்சத்தில் அவனை அவர்கள் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அதிபதியினிடத்தில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளும்போது அவனை நியாயாதிபதிகள் பிடித்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள். அவன் மரத்தில் தொங்கவிடப்படுகிறான் என்றால், அந்த மனிதன் இறந்த பின்பு இந்த இரவு ஆவதற்குள் அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணிவிட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இரவில் தூக்கி தொங்கிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் பரிசுத்தமாய் தேசத்தை காக்கும்படி சொல்லி இருக்கிறார். இப்படியாக கர்த்தர் நீதி நியாயங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். எப்படி வாழ்க்கையில் வாழ வேண்டும், எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனைகளை, வாழ்க்கை முறைகளை, எது நீதி, எது நியாயம், எது அநீதி என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். என் கட்டளைகளை நீங்கள் புரிந்து கொண்டு என் மனதின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இப்படி நீதி நியாயங்கள் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால், நீதி நியாயங்கள் என்பது தேசத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணும். நீதி என்பது சமாதானத்தை கொண்டு வரும். அநீதி என்பது சமாதானத்தை எடுத்து போடும். கர்த்தர் நீதிமான்களாய் நம்மை வாழும்படி சொல்லுகிறார். அது சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அது சுபமான ஒரு காரியமாய் இருக்கிறது. நீதி நியாயங்கள் என்பது ஒரு மங்களகரமான காரியங்கள். அது நீதி சமாதானத்தை உண்டு பண்ணும், மனதில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும், திருப்தியை தரும். நீதி என்பது நாம் கடைபிடிக்க வேண்டியது. அநீதியும் அக்கிரமமும் நம் இடத்தில் இருக்கக்கூடாது. நம் இருதயத்தில் துளி கூட அது இருக்கக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புகிறார். நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறது. இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம், துன்மார்க்க பாதை என்பது பொல்லாத ஆவிகளால் சொல்லப்படுகிற
வழிநடத்தப்படுகிற பாவம். அந்த பாதை நமக்கு துன்பத்தை விளைவிக்கும், நிம்மதியை எடுத்து போடும். நீதியின் பாதையில் மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நாம் நீதியின் பாதையை கடைபிடிப்போம். கர்த்தருடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வோம். எந்த சூழ்நிலையில் எதை செய்வது நீதியா இருக்கிறது, எப்படிப்பட்ட காலத்தில் நாம் எந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும், நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வழிகள் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் சாராம்சத்தை புரிந்து கொண்டு செயல்படுவோம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதை எப்படி நாம் சரிப்படுத்த வேண்டும், நாம் திருச்சபையில் இருப்பவர்கள், சபை உறுப்பினர்கள் தவறு செய்யும் போது எந்த விதமான தவறை மன்னிக்கலாம், அவர்களை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒரு சபையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஆளுகை செய்ய, அதையெல்லாம் சரியாக நடத்த, எல்லா இடங்களிலும் சமாதானத்தை உண்டு பண்ண கர்த்தர் நீதி நியாயங்களை போதித்து வைத்திருக்கிறார். அதை நாம் படித்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும், அதை கற்றறிய வேண்டும். அதுதான் நமக்கு வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத புத்தகம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கும் நமக்கு ஆலோசனை தரும், ஒரு தனி மனித வாழ்க்கை வாழ்வதற்கும் பயன்படும், ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கும் பயன்படும், ஒரு தேசத்தை வழி நடத்துவதற்கும், ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கும், ஒரு திருச்சபையை நடத்துவதற்கும், எல்லாவற்றிற்குமான ஆலோசனைகள், மனித வாழ்வின் தேவைக்கென எல்லா ஆலோசனைகளும் கர்த்தரிடத்தில் உண்டு. இதை நாம் போய் எங்கேயும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்க தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றிற்கும் தேவையான மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தேடி நாடி ஓட வேண்டியதில்லை. எங்கு ஆலோசனை கிடைக்கும், எங்கு நமக்கு நல்ல வார்த்தை கிடைக்கும் என்று தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம் கைகளிலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் தான் அது. அதை படித்து அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நாம் என்ன பெரிய சாதனையாளர்களாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு அற்பமான ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் பொருந்துகிற நீதி நியாயங்கள், ஆலோசனைகள், தேவையான புத்திமதிகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில். பரிசுத்த வேதாகமம் நம் சரீரத்தின் இரத்தம் போல முக்கியமானதாய் நம் வாழ்க்கையில் இருக்கட்டும். நம் மூச்சு காற்றாய் அவருடைய வசனங்கள் நமக்கு இருக்கட்டும். நம் ஜீவனோடு கலந்த ஆக்சிஜனாய் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கட்டும். அப்பொழுது நமக்கு சமாதானம் பெருகும், நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வழிகளில் சமாதானம் உண்டு. உபாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் நமக்கு வருகிற இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் வருகிற எல்லா சமுதாயத்திலும், பொதுவாக உலகம் முழுவதும் வாழ்கின்ற மனிதர்களின் வாழ்க்கை முறையில் வருகிற சில நெருக்கடிகள், சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட நிலைகளில் எது சரி எது தவறு, எப்படி நாம் நீதியாய் வாழ்வது, நீதியை செலுத்துவது போன்ற காரியங்களுக்காக நீதியின் சட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீதிக்குரிய சட்டங்கள். இந்த சட்டங்களின்படி நம் வாழ்க்கை வாழும்போது அதில் பாவம் மீறாது பரிசுத்தம் இருக்கும், மனித வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும். அப்படிப்பட்ட சில சட்ட திட்டங்களை வாழ்க்கை முறைக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை சற்று கவனித்து பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு ஆடு மாடுகள் இருக்கிறது. அதாவது பொதுவாக இது கிராமப்புறங்களிலும் இன்றும் விவசாயம்தான். அதாவது ஒரு மனிதன் நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு தன்னை போல ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் ஒரு ஆடு, மாடு அல்லது கழுதை, அவர்கள் வளர்க்கிற மிருகங்கள் ஏதாவது வழி தப்பி போயிருந்தால், அதாவது தன் வீட்டிற்கு போகாமல் அது மேய்ச்சலை முடித்து, ஆடு மாடுகள் கழுதை இவைகளை எல்லாம் மேய்ச்சலுக்கு வெளியில் அனுப்புவார்கள். வெளியில் போய் காடு மேடெல்லாம் மேய்ந்து கொண்டு வரும், பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு 4-5 பேர் மேய்ச்சலுக்கு வருகிறார்கள், அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்றால் பலருடைய ஆடுகளும் ஒன்றாய் சேர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கும்.
வனாந்திர பகுதிகளில், விவசாய நிலம் இல்லாத இடங்களில் மேய்ந்து கொண்டிருக்கும். அப்பொழுது ஒரு சில மாடுகள் வழி தப்பி, மாடோ ஆடோ கழுதையோ ஏதாவது மிருகங்கள் வழி தப்பி வேறு இடத்திற்கு சென்றுவிடும். அப்படி வேறு வீட்டிற்கோ அல்லது வேறு ஊர்களுக்கோ கூட சென்றுவிடும். மிக தொலைதூரத்தில் கூட சில நேரங்களில் அது வெளியே போய்விடுவது உண்டு. அப்பொழுது அந்த மாலை வேளையில் அந்த கால்நடைகளை, இந்த ஆடு மாடு போன்றவைகளை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிற அந்த முதலாளிகள் பார்க்கும்போது ஏதாவது ஒன்று இரண்டு தவறி போகும். இப்படியாக நடப்பது பொதுவான இயல்பு. இப்படி யாருடைய அடுத்தவருடைய ஆடோ மாடோ ஏதாவது வழி தப்பி போவதை நாம் பார்க்கிறோம். இது தனியாக எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது, இது யாருடைய மாடு ஆடு என்று நமக்கு தெரியாதே என்று அந்த மிருகத்தை நாம் அப்படியே விட்டுவிடாமல் அதை பிடித்து கொண்டு வந்து நம் வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டும். அதை பிடித்து கொண்டு வந்து அது யாருடையது என்று நாம் பக்கத்தில் இருப்பவர்களை விசாரித்து அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அதை அப்படியே விட்டு விடாமல் பிடித்து விட வேண்டும், பிடித்து கட்டி போட வேண்டும், மற்றவர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால், நம் அருகில் இருப்பவர்கள் யாரும் என்னுடையதில்லை என்று சொல்லிவிட்டால், அந்த ஆடோ மாடோ கழுதையோ அதை கொண்டு வந்து நம் வீட்டில் வைத்து நாம் பராமரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த குறைய பொருளை உடையவர்கள் தேடிக்கொண்டு, வெகு தொலைவில் இருந்தாலும் தேடிக்கொண்டு வருவார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும். இது நீதியாய் இருக்கிறது. வழி தப்பி போகிற ஆடோ மாடோ கழுதையோ மற்ற மிருகங்கள் அடுத்தவருக்கு சொந்தமானதை பார்த்தால் அது அப்படியே போகும்படி விடாமல் அதை பிடித்து நாம் பத்திரமாக உரியவரிடம், அந்த பொருளுக்கு சொந்தமானவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே நீதியாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் போய்கொண்டு நடந்து கொண்டு சென்றிருக்கும் போது நம் கண்களில் படும்படி ஏதாவது மிருகங்கள் கீழே விழுந்து கிடந்தால், அதால் எழுந்திருக்க முடியாமல் அடிபட்டோ இல்ல வேறு காரணங்களாலோ அது கீழே விழுந்து கிடப்பதை பார்த்தால், பார்த்து கொண்டு நாம் சும்மா போய்விடக் கூடாது. நாம் அதற்கு உதவி செய்யாமல் அதை பாதுகாக்காமல் போய்விடக் கூடாது. அதற்கு கருணை காட்டி நாம் அதை பராமரித்து அதற்கு உரியவர்களிடம் சேர்க்க வேண்டும். அதற்கு தேவையான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதை நம்முடைய பொருளாக நினைத்து கவனித்து அக்கறையுடன் அதை எடுத்து அதை உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுவே நீதியாய் இருக்கிறது. அடுத்ததாக, பெண்களின் உடைகளை ஆண்கள் உடுத்தக்கூடாது. பெண்கள் உடுத்துகிற உடைகளை, அதே போன்ற உடைகளை ஆண்கள் உடுத்தக்கூடாது. அது அநீதி, அக்கிரமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே போல ஆண்களுடைய உடையையும் பெண்கள் உடுத்தக்கூடாது. பெண்ணின் உடையை ஆண்கள் உடுத்தக்கூடாது, ஆண்களின் உடையை பெண்கள் உடுத்தக்கூடாது. இப்படியாக கர்த்தர் நீதியாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இதுவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதை செய்யக்கூடாது. அடுத்தது, காட்டு பகுதிகளில் நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குருவி கூடு நம் கண்ணில் படுகிறது. அந்த குருவி கூட்டை பார்த்த உடனே அதன் மேல் ஒரு குருவி வந்து அடை காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் போய் அந்த குருவி கூட்டை எடுத்தால் அந்த பறவையை பறக்க விட்டுவிட வேண்டும். அந்த குருவி கூட்டுக்குள் குருவியினுடைய குஞ்சுகள் இருந்தாலோ அல்லது முட்டைகள் இருந்தாலோ அதைகளை எடுத்து நாம் உணவாக உட்கொள்ளலாம், சாப்பிட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த தாயை நாம் விட்டுவிட வேண்டும், அந்த பறவையை நாம் விட்டுவிட வேண்டும். இது கர்த்தருக்கு பிரியமான செயலா இருக்கிறது. இப்படி நாம் நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த தாயையும், அந்த பறவையின் தாயையும் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அதனுடைய முட்டையையும் அல்லது குஞ்சுகளையோ மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. அடுத்ததாக, நாம் வீடு கட்டுகிறோம் என்றால் நம் வீட்டின் மேல் மாடியின் உச்சத்தில், மாடியின் மேலே கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். மாடி கட்டிய பின்பு அதன் மேல் யாராவது ஏறினால், தவறி கீழே விழுந்தால் அவர்களுடைய உயிர் சேதம் ஏற்படும், ஒரு உயிர் போய்விடும். அதனால் யார் வீடு கட்டினாலும் அதை சுற்றிலும் கைப்பிடி சுவர் கட்ட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது. இதன்படி நாம் செய்யும் போது அது நீதியுள்ள வாழ்க்கையா இருக்கும், பாதுகாப்பான வாழ்க்கையா இருக்கும். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தருடைய சட்ட திட்டங்கள்,
இவைகளை நன்றாக கவனித்து பாருங்கள். இவைகளை நாம் கடைபிடிப்பதினால் நம் வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமாக, நீதியாக, சமாதானம் உள்ளதாக இருக்கும். இவைகளை எல்லாம் மீறி நடந்தால் என்னவாகும் என்பதை சற்று கவனித்து பார்ப்போம். அது பெரிய தீங்காக தான் முடியும். ஒருவேளை ஒரு மாடி கட்டி அதில் கைப்பிடி சுவரை கட்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கட்ட மாட்டேன், இது எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கிவிட்டு ஒரு மனிதன் கைப்பிடி சுவர் கட்டாமல் இருந்தால், ஒரு சிறு குழந்தைகளோ ஆடுகளோ ஏதாவது மேலே ஏறினால், பெரியவர்களே கூட சில நேரங்களில் ஏறி ஏதாவது வேலை செய்ய ஏறுகிறார்கள் என்றால், ஒரு மயக்கம் வந்தாலோ ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தால், அவர்கள் மயங்கி விழுந்தால் அவருடைய உயிரே போய்விடும். எவ்வளவு ஆபத்தான செயல்! நம் வீடே நமக்கு ஆபத்தானதாய் மாறிவிடும். இப்படி நடந்துவிடக் கூடாது என்பதற்காக, தீமை நம் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காகவே கர்த்தர் இந்த சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கிறார். இவைகளை படித்து அதன்படி நடப்பது நமக்கு நன்மையை தருமே தவிர தீமையை அல்ல. தயவு செய்து இந்த வேத பகுதிகளை படிப்போம், கற்றறிவோம். வேத புத்தகத்தை திறந்தால் நம் வாழ்க்கையின் சுக வாழ்வும் திறக்கும். அதனால் நீதியின் பாதையில் நம்மால் நடக்க முடியும், நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேத புத்தகத்தை நாம் திறந்தால் பரலோகத்தின் வாசல்கள் நமக்கு திறந்திருக்கும். கர்த்தருடைய கிருபை நம்மில் பெருகட்டும். அல்லேலூயா. நாம் வயலில் விதைக்கிற விதைகளை கலந்து விதைக்க கூடாது. ஒரு ஜாதியான விதையையும் இன்னொரு ஜாதியான விதையையும் சேர்த்து ஒரே நிலத்தில் விதைக்க கூடாது ஒரே சமயத்தில். அது தீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோதுமையானது மெல்லிய கோதுமையாக இருக்கிற உயர்ந்த ரக கோதுமையும் இருக்கிறது. சற்று குண்டாக இருக்கக்கூடிய விதை தருகிற ஒரு கோதுமை ரகமும் இருக்கிறது. இந்த இரண்டையும் கலந்து நாம் விதைத்தால் அதை அறுவடை செய்யும் போது அதில் உள்ள விளைச்சலும் கலந்திருக்கும். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்யக்கூடாது. இது கர்த்தருக்கு அருவருப்பான தீட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுவும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை அடுத்த விதைகள் வருவதற்கு நம்மளுடைய சந்ததிக்கு மிகப்பெரிய தீமையை விளைவிக்கக்கூடிய காரியம். நம் உணவு பொருள் மூலியமாக நமக்கு தீமை விளையும். இப்படி ஒரு வயலில் விதைகளை சேர்த்து விதைக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதையும் நம் காதால் கேட்டு நாம் கடைபிடிப்போம். ஆக ஒரு வயலில் நிலத்தை உழ வேண்டும் என்றால் நம்முடைய நிலத்தில் உழ போகும்போது மாடையும் கழுதையும் சேர்த்து கட்டி அதனால் உழக்கூடாது. நிலத்தை உழும் போது, அதாவது நிலத்தை நன்றாக கொத்தியது போல மண்ணை தூளாக மாற்றுவதற்காக நிலத்தை உழுகை செய்வார்கள். டிராக்டர் வைத்து இந்த காலத்தில் உழுகிறோம், அந்த காலத்தில் மாடுகளை பயன்படுத்துவார்கள். இந்த காலத்திலும் சில இடங்களில் மாடுகளை பயன்படுத்துகிறார்கள். அப்படி மாடுகளை வைத்து உழும்போது அதன் பக்கத்தில் ஒரு மாடும் இன்னொரு கழுதையுமாக சேர்த்து வைத்து உழக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 மாடுகள் என்றால் 2 மாடுகளை மட்டுமே சேர்த்து வைத்து உழ வேண்டும். இப்படி செய்யும் போது அந்த மாட்டிற்கு இணையாக மாடுதான் ஈடு கொடுத்து நிலத்தை உழ முடியும். இல்லவென்றால் கழுதையை சேர்த்து கட்டினால் கழுதை மிகவும் கஷ்டப்படும். இதன் பலத்திற்கு அதால் ஈடு கொடுக்க முடியாது. இதை நினைத்து கர்த்தர் அப்படி சொல்லுகிறார். கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது! அந்த கழுதைக்காகவும் கர்த்தரையோ பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவர்! அவர் எல்லோர் மேலும் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. அடுத்ததாக, ஆட்டு முடியையும் பஞ்சு நூலையும் சேர்த்து துணியாக நெய்யக்கூடாது. அதாவது ஆட்டின் மேலுள்ள அந்த ரோமத்தை அதை நறுக்கி எடுத்து அதை கம்பளியாக செய்வார்கள். அந்த துணி போல ஒரு மொத்தமான ஒரு தடித்த மொத்தமான ஒரு கம்பளியை உருவாக்குவார்கள். அது குளிருக்கு போர்த்தி கொள்ள மிகவும் குளிர் பிரதேசங்களில் பயன்படும், மிகவும் கதகதப்பை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த கம்பளி நூலையும் பஞ்சு நூலையும், அதாவது நிலத்தில் விளைகிற பருத்தி பஞ்சு, அது பருத்தி செடி, அந்த செடியிலிருந்து பூ பூத்து காய்த்து அதிலிருந்து பஞ்சு வெடிக்கும். அந்த பஞ்சை நூலாக நூர்த்து துணிகளை நெய்வதும் வழக்கம்.
இதை இரண்டும் சேர்த்து துணியாக செய்யாதீர்கள். இதை தனியாக அதை தனியாக செய்ய வேண்டும். சேர்த்து துணியாக செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இது நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கிய குறைச்சலை உண்டாக்கும் என்றே கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறார். நம்மேல் அக்கறையுடன் கர்த்தர் கொடுத்திருக்கிற சட்டமாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாமே கர்த்தருடைய அன்பின் வெளிப்பாடுகள். நாம் நன்றாய் இருப்பதற்கும் நாம் எந்தவித துன்பமும் அடையக்கூடாது என்பதற்காகவும் சுகமாய் நலமாய் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தருடைய வேத வசனங்கள் எல்லாமே போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி அந்த பகுதி என்று ஒதுக்காமல் எல்லா பகுதிகளையும் நாம் வேதத்தில் வாசிக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை சுலபமானதாக சரியானதாக இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு சுலபமாய் இருக்கும். அடுத்தது, நம்முடைய சட்டைகளில் 4 வித தொங்கல்கள் இருக்க வேண்டும். 4 பகுதிகளிலும் 4 மூலைகளிலும் அடியில் தொங்கல்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தொங்கல்கள் கர்த்தருடைய கீழ்ப்படிதலுக்கு அடையாளமாக, அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாக வேண்டும். அதற்காக கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு. இப்பொழுதும் இஸ்ரவேலில் யூதர்கள் இந்த சட்டத்திட்டங்களை, இன்றும் இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கிற யூதர்கள் உண்டு. தங்கள் வஸ்திரங்களில் தொங்கல்களை உண்டு பண்ணி அணிகிறார்கள். அடுத்ததாக, பெண்களின் கற்பு நெறி தவறாத வாழ்க்கைக்கு, ஒழுக்கமான வாழ்க்கைக்கு கர்த்தர் சில வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார். பெண்களின் பாதுகாப்புக்காக, பெண்களின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்றும், பெண்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதிகளில் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஒழுக்கமான வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக வேத பகுதியில் இந்த உபாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடன் பெண்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும், பரிசுத்தமாய் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்தும், சமுதாயத்தில் பெண்கள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும், அப்படி பெண்கள் வழி தவறினால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நிச்சயம் செய்திருக்கிறார்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், திருமணம் நடைபெற இருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த பெண்ணை ஒரு மனிதன், வேறொருவன் வந்து அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டாள், அந்த பெண் தன் கற்பை இழந்து விட்டார். அந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணை நாம் என்ன செய்ய வேண்டும்? இது வாழ்க்கையில் யாருக்கும் வரக்கூடாத நிலை. இப்படி சில நேரங்களில் சமுதாயத்தில் நடந்து விடுகிறது. கொடுமையான காரியமாய் இருக்கிறது. இப்படி நடந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு எது நீதியான வழிமுறையா இருக்கும் என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு போதித்து கொடுத்திருக்கிறார். அந்த பெண் அந்த தவறான காரியம் நடக்கும் போது கூப்பிடுகிறாள். அவளுக்கு உதவி செய்ய, அவளை பாதுகாக்க யாரும் வரவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால், அந்த பெண்ணின் சம்மதம் இல்லாமல் வேறொருவன் வந்து அந்த பெண்ணை தவறாக நடத்தி இருந்தால் அந்த பெண்ணின் மேல் பாவம் இல்லை. அந்த பெண்ணுக்கு எந்த தண்டனையும் நாம் கொடுக்க தேவையில்லை. அவள் மனதால் எந்த கெடுதலும் செய்யவில்லை. அவள் பரிசுத்தமாய் இருக்கிறாள். அப்படி இருக்க அந்த ஆண் தான் தவறு செய்திருக்கிறான். அப்படிப்பட்டவனை, அந்த பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவனை, தவறு செய்தவனை, அந்த தவறு செய்த அந்த ஆணை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடுமையான சட்டத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட காரியத்திற்கு. பெண்களின் கற்பு நெறியை கர்த்தர் எந்த அளவுக்கு விரும்புகிறார் என்று பார்க்க வேண்டும். ஒழுக்கமாக பெண்கள் வாழ வேண்டும். கற்பு நெறி தவறக்கூடாது. பரிசுத்தமாய் தங்கள் சரீரத்தையும் தங்கள் இருதயத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த இடத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் ஒரு பெண்ணின் சம்மதத்தோடு நடந்திருந்தால், இன்னொருவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பெண்ணே சம்மதித்து வேறொரு ஆணுடன் தவறாக நடந்திருந்தால், அந்த பெண்ணை, அந்த ஆணை, இருவரும் தவறு செய்த இருவரையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சட்டம் கொடுத்திருக்கிறார். நாமல்ல, அரசாங்கம் இதை தன் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். திருமணமான ஒரு பெண்
வேறொரு ஆணுடன் தவறாக நடந்தாள். அப்படிப்பட்ட பாவத்தை செய்த இருவரையும் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் விருப்பத்தின்படி இப்படி சொல்லியிருக்கிறார். இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்றால், சமுதாயம் மிக சிறப்பானதாக, மற்றவர்கள் சமாதானத்துடன் வாழ்வார்கள். இப்படிப்பட்ட பாவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அரசாங்கம் நியமிக்கப்பட வேண்டும். அப்படி நியமிக்கும் போது சமுதாயத்தில் ஒழுக்கம் இருக்கும். ஒழுக்கம் இருக்கும் போது மனித சமுதாயமே, மனமே சமாதானமா இருக்கும். எல்லோருடைய மனமும் சமாதானமா இருந்தால்தான் அவர்களுடைய செயல்களும் சமாதானம் உள்ளதா இருக்கும். பலவித பண ஆசையினால் ஏற்படுகிற பலவிதமான பாவங்களும், சமுதாய சீர்கேடுகளும், தீவிரவாதங்களும், கொள்ளை நோய்களும், பயங்கரங்களும், இயற்கை பேரழிவுகளும் எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த மனித இருதயத்தின் பரிசுத்தமே. அந்த பரிசுத்த குறைவு ஏற்படும் பொழுது தீமையான காரியங்கள் சமுதாயத்தில் நடக்கும். மனித மனம் ஒருவரும் சமாதானம் இல்லாமல், ஒரு ஊரில் ஒரு சிலர் 2-3 பேர் தவறாக வாழ்ந்தால் கூட, பாவம் செய்தாலும் அதை பார்த்து மற்றவர்களும் பாவம் செய்ய தொடங்குவார்கள். இப்படி அந்த பாவத்தை அனுமதிக்க கூடாது. விபச்சார பாவத்திற்கு கடுமையான சட்ட திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது இந்த சமுதாயம் மிக மிக சமாதானம் உள்ளதா இருக்கும். இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகாமல் இருக்கும்போது மற்ற எல்லா பாவங்களும் குறையும், எல்லாமே குறைந்து போகும். சமாதானம் உள்ள ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இருக்கும். ஒரு சமுதாயமே சீர்கெட்டதாய் மாறிவிடுகிறது. அதாவது இந்த மாதிரியான பாவங்கள் ஆணி வேர் போன்றது. அந்த ஆணி வேரை சரிப்படுத்தி விட்டால் அதன் மேல் இருக்கிற மரம், கிளைகள் எல்லாம், கனி, பூ, பழம் என்று எல்லாம் சரியாகிவிடும். அதனால் விபச்சார பாவம் என்பது மகா பெரிய பாவம். கொலை என்பது மகா பெரிய பாவம். இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான சட்ட திட்டங்கள் கடுமையான, இந்த பாவத்திற்கு கடுமையான சட்டங்கள் வந்தால் இப்படிப்பட்ட காரியங்களே இருக்காது. மிகப்பெரிய வயல் நிலத்தில் ஒரே ஒரு சின்ன முச்செடி முளைத்தால் போதும், அது பரவி பரவி அந்த பல ஏக்கர் நிலத்தையே அழித்து போட்டுவிடும். அது போலதான் இந்த பாவத்தை முளையிலேயே கிள்ளி எறிந்து விட்டால், சிறு செடியாக இருக்கும் போதே அதை கிள்ளி எறிந்து விட்டால், இதற்கு விரோதமாக நம் ஆயுதங்களை எடுத்து விட்டால், சமுதாயம் மிக சமாதானம் உள்ளதாக, சரியான பாதையில் செல்லும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனிதர்களின் மனம் சமாதானமா இருக்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக இருக்கும். கடுமையான சட்ட திட்டங்கள் மட்டுமே இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்த முடியும், மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அடுத்ததாக, ஒரு திருமணமாகாத கன்னி பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்து ஒரு ஆண் அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து விடுகிறான் என்றால், அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாததினால் அந்த பெண்ணுக்கு இந்த நிலை ஏற்பட்டது என்ற பொழுது, அந்த பெண்ணிற்கு எந்தவித தண்டனையும் கொடுக்க தேவையில்லை. அந்த பெண்ணின் தகப்பனுக்கு 50 வெள்ளி காசுகளை கொடுக்க வேண்டும். அந்த பெண்ணை அந்த தவறாக நடந்த ஆணுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த ஆண் தான் உயிரோடு இருக்கும் வரை அவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படியாக கர்த்தர் நமக்கு நீதியை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக, பெண்ணை குறித்தான இன்னொரு சட்டமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுகிறான். செய்து கொண்டு திருமணம் செய்த உடனே அந்த பெண்ணை பற்றி வீண் பழி சுமத்துகிறான். அந்த பெண் பரிசுத்தமானவள் அல்ல என்று சொல்லும் போது, அவள் பரிசுத்தமானவள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டால், அப்பொழுது அந்த பெண்ணின் மேல் வீண் பழி சுமத்தியதற்காக அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அந்த பெண்ணையோ அவன் காலம் முழுவதும் உயிரோடு இருக்கும் வரை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெண்ணின் மேல் வீண் பழி சுமத்தியதற்காக அந்த தகப்பனுக்கு 100 வெள்ளி காசுகளை நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும். கெட்ட பெயர் ஏற்படுத்தியதற்காக நஷ்ட ஈடாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லது இப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பின்பு அந்த பெண் பரிசுத்தமானவள் இல்லை என்று சொல்லுகிறான்.
அப்பொழுது அவர்கள் பெரியவர்கள் வந்து அந்த ஆண் சொல்வது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால், அந்த பெண் தன் தகப்பன் வீட்டில் தவறாக நடந்திருக்கிறாள், திருமணத்திற்கு முன்பே தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள் என்று கண்டுபிடிக்கப்பட்டால், அந்த பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். தன் தகப்பன் வீட்டிலேயே அவள் பாவம் செய்திருக்கிறாள், திருமணத்திற்கு முன்பே தவறு செய்திருக்கிறாள் என்று நிரூபிக்கப்பட்டால், இதை நன்றாக ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்படி அவள் நிரூபிக்கப்பட்டால், அந்த பெண்ணின் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால், அவளை கல்லெறிந்தே கொள்ள வேண்டும், உயிரோடை வைக்கக்கூடாது என்று கடுமையான சட்டத்திட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து கர்த்தர் கற்பு நெறி தவறாத வாழ்க்கை மனிதர்கள் வாழ வேண்டும். பெண்கள் மிகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாக தங்கள் சரீரத்திலும் தங்கள் மனதிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார் என்பது நமக்கு தெரிகிறது. அதை நாம் புரிந்து கொண்டு பெண்கள் தங்களை காத்து கொள்ள வேண்டும், தங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும், தங்கள் சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒழுக்கமும் கற்பும் உள்ள வாழ்க்கைதான் பெண்களுக்கு அழகு. பெண்களின் அழகே அதன் ஒழுக்கத்தில் தான் இருக்கிறது. ஒழுக்கமான வாழ்க்கை தான் அழகானது, அது சமாதானம் உள்ளது, அதன் சுகம் தனியானது, அது மிகவும் உயர்ந்தது, கர்த்தருக்கு முன்பாக பிரியமானதாய் இருக்கிறது. ஒரு பெண் என்றால் முதலில் அந்த பெண் என்ற வார்த்தைக்கு அடையாளமே கற்பு நெறிதான். அந்த ஒழுக்கம்தான் அவளுடைய மொத்த அலங்காரமே. ஒரு பெண்ணின் அலங்காரம் கற்பு நெறிதான். அதை புரிந்து கொண்டு ஒழுக்கமாக வாழ வேண்டும். நம்மில் உள்ள பெண்களையும் பரிசுத்தமாக வாழ நாம் போதிக்க வேண்டும். பெரியவர்கள் பெண்கள் போதித்து நடத்த வேண்டும். நம் வீட்டில் இருக்கிற சிறு பெண்கள், நம் வீட்டின் அருகில் இருப்பவர்கள், நமக்கு தெரிந்த பெண்களை, முக்கியமாக ஆசிரியர்கள், பெண் பிள்ளைகள் தங்களிடத்தில் படிக்கும் போது அவர்களுக்கு கற்பு நெறியை போதிக்க வேண்டும், ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஒழுக்கமான வாழ்க்கையே உயர்வானது, அதுவே நமக்கு அலங்காரமாய் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு போதித்து நடத்த வேண்டும். விபச்சார பாவம் என்பது மகா கொடுமையான பாவமாய் இருக்கிறது. ஏனென்றால் இதன் விளைவு, இதன் அடிப்படை தன்மை என்னவென்றால் அன்பு. ஒரு மனிதன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இதுவே தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆனால் ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதனால் கர்த்தரை நேசிக்க முடியாது. கர்த்தரிடத்தில் வைக்க வேண்டிய அந்த இருதயத்தின் பகுதி, அந்த அன்பு எனும் பகுதி, இருதயத்தின் அன்பு ஒரு பெண்ணின் மேலோ ஒரு ஆணின் மேலோ ஏற்பட்டு விடுகிறது. இதனால் அந்த வேறொரு மனிதன் மேல் ஏற்படும் பொழுது அந்த அன்புக்குரிய இடம், கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த மனிதன் இருப்பான், அந்த மனுஷி இருப்பாள். அப்படி என்றால் அந்த மனிதனுடைய பாவம் பெரியதா இருக்கும். கர்த்தரையே அது ரீப்ளேஸ் பண்ணுகிறது. கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பெண் இருப்பாள். ஒரு விபச்சாரம் செய்கிற பெண்ணாய் இருந்தால் அவள் இருதயத்தில் கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொரு ஆண் இருப்பான். இப்படிப்பட்ட கர்த்தரையே இடம் மாற்றி கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த மனிதர்களை வைத்து நிரப்புவது சாத்தானின் தந்திரம். விபச்சாரம் என்பது மகா கொடுமையான பாவம். இதை பொல்லாத ஆவிகளை செய்ய தூண்டுகின்றன. மனிதனின் இருதயத்தில் இச்சைகள் தோன்றும். அந்த இச்சைக்கு இடம் கொடுத்தால் பொல்லாத ஆவிகள் அந்த இச்சையை தூண்டும். இச்சை பாவம் அல்ல. அந்த இச்சை வந்த பின்பு நம் இருதயத்தில் இச்சை இருந்தால் சாத்தான் வந்து அந்த இச்சையை பயன்படுத்தி இவனுக்கு இவள் மேல் இச்சை இருக்கிறது, உடனே அவளை பற்றி தவறான போதனைகள், அதாவது ஒரு ஆண் இருக்கிறான், அவன் இருதயத்தில் இச்சை இருக்கிறது என்றால் அந்த ஆணின் இருதயத்தில் பொல்லாத ஆவிகள் வந்து போதிக்கும். அவள் பார் எவ்வளவு அழகாய் இருக்கிறாள், அவள் எவ்வளவு அழகாய் உடுத்தி இருக்கிறாள், அவள் எவ்வளவு திறமையானவளாய் இருக்கிறாள் என்று அந்த பெண்ணை பற்றி புகழ்ந்து பேசி பேசி இந்த மனிதனின் இருதயத்தில் ஒரு பெரிய கற்பனை தோற்றத்தை உண்டாக்கிவிடும். இது உண்மையாய் நடக்கிற நிகழ்வு, இது கற்பனை அல்ல. அப்படி அந்த பெண்ணை பற்றி பேசி பேசி அந்த பெண்ணிற்கு எதுவும் தெரியாது, ஆனால் அவள் பெரிய எல்லாம் தெரிந்தவள் போல அவளை பற்றி இந்த பொல்லாத ஆவிகள் இவனின் இருதயத்தில் பேசும். இந்த இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் இவன்
நம்பிக்கொண்டு இருப்பான். ஏனென்றால் அவனுக்கு ஏற்கனவே இச்சை இருக்கிறது. நம்பி அந்த பெண்ணை நேசிக்க தொடங்குவான். கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்தில், தன் இருதயத்தில் உயர்ந்த நிலையில் கர்த்தரை வைக்க வேண்டிய மனிதன் ஒரு பெண்ணை, சாதாரண ஒரு மனித பெண்ணை வைத்திருப்பான். அவளை மிக உயர்வாக நினைப்பான். இதன் விளைவு அவளை அதிகமாய் நேசிப்பான். அவள் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் செய்ய இவன் ஆயத்தமாய் இருப்பான். உனக்காக நான் ஜீவனையும் தருகிறேன் என்பான். இது எப்படிப்பட்ட அடிமைத்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! உனக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று ஆணோ பெண்ணோ சொன்னால் அது அவனை விட முட்டாள் உலகத்தில் எங்குமே இல்லை. ஒரு பெண்ணிற்காக, ஒரு ஆணிற்காக உயிரையும் கொடுக்க துணிகிறாய் என்றால் உன் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதா? உன் கண்ணில் பார்வை இருக்கிறதா? எவ்வளவு பெரிய பாவமாயிருக்கிறது! எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இது மனிதன்! ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாவது என்பது முட்டாள்தனம் இல்லாமல் எப்படி? அது பரிசுத்தமா? அன்பே அல்ல. அன்புக்கும் இதற்கும் சம்பந்தம் அல்ல. இது ஒரு வித வெறித்தனம். அது ஒரு மகா பாவம். இது முழுவதும் பிசாசின் செயலே அன்றி மனித செயல் அல்ல. மனிதனின் விருப்பமோ, மனிதனின் காதலோ, மனிதனின் அன்போ, மனிதனின் பாசமோ அல்ல. முழுவதுமாக பொல்லாத பிசாசின் வேலைதான். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை அடிமைப்படுத்துகிற தந்திரம் அவனுக்கு தான் தெரியும். முழுக்க முழுக்க சாத்தானின் செயலாய் இருக்கிறது. இதை குறித்து இன்னும் அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதர்.